எலும்புகள் வலுவாகணுமா? இவற்றை சாப்பிடுங்கள். எலும்புகள் உறுதியாக இருக்க கால்சியம் சத்து மிகவும் அவசியம். ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலில் கால்சியம் சத்து நிரம்பி இருக்கும் உணவுகளை அறிந்து சாப்பிடுவதை விட கால்சியம் மாத்திரைகளையே பெரும்பாலானோர் விரும்புகின்றனர். கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன, அவற்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் ஸ்ரீமதி தர்ஷினியிடம் கேட்டோம். நம் உடலின் 99% கால்சியம் எலும்புகளில் கால்சியம் பாஸ்பேட்டாக திட வடிவியல் உள்ளது. மீதமுள்ள 1% கால்சியம் இரத்தத்தில் இருக்கும். இரத்த முறைகள் தொடங்கி நுரையீரல், இதயம், தசைகள் இயக்கம் வரை பல்வேறு செயல்பாடுகளுக்கு இந்த கால்சியம் பயன்படுகிறது. இரத்தத்தில் உள்ள கால்சியம் சத்து குறைந்தால் எலும்புகளில் இருந்து கால்சியம் சத்து எடுக்கப்படும். நீண்ட கால அடிப்படையில் இதே முறையில் தொடர்ந்தால் எலும்புகள் வலுவிழக்கும். எனவே எலும்புகள் வலுவாக இருக்க கால்சியம் சத்து நம் உணவில் இருக்க வேண்டும். குறிப்பாக பால் சார்ந்த பொருட்களான பன்னீர், தயிர், சீஸ், பால் ஆகியவற்றை உணவில் சேர்க்கலாம். தயிர் பிடிக்காது என்பவர்கள் மோர் குடிக்கலாம். அதேபோல் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலாம். கேழ்வரகு அவசியம் சேர்க்க வேண்டும். கோதுமை சாப்பிடுவதற்கு பதிலாக கம்பு, கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை சேர்த்து அரைத்த மாவை பயன்படுத்தலாம். காய்கறிகளில் முருங்கைக்காய், முடவெட்டுக்கால் கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, பிரண்டை, கீரைகளில் பசிலைக்கீரை, முடக்கத்தான் கீரை உட்பட்ட வாரம் 4 வகையான கீரைகள் சாப்பிட வேண்டும். இவற்றில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. மேலும் கருப்பு உளுந்து, சிறுதானியங்கள், பாதாம், எள், ஆளி விதை, மீன், பழங்களில் ஆரஞ்சு, அத்திப்பழம், பப்பாளி, கிவி ஆகியவையும் கால்சியம் சத்து அதிகம் கொண்டவை. தினசரி உணவில் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்க்க வேண்டும். பொதுவாக கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகளை ஒரு சேர உட்கொள்ளக்கூடாது. உதாரணமாக பால் குடித்துவிட்டு கீரை சாப்பிடக்கூடாது. மாத்திரைகளிலும் கால்சியம் இரும்பு சத்து மாத்திரைகளை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி அருந்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் பெரும்பாலும் உணவின் மூலம் கால்சியம் சத்து பெற பரிந்துரை செய்வார்கள். சில தீவிரமான கால்சியம் குறைபாடு இருக்கும் சூழலில் மட்டுமே மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். எனவே மருத்துவரின் பரிந்துரைப்படியே கால்சியம் மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். தாமாக முடிவெடுத்து கால்சியம் மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி முடித்தார் ஸ்ரீமதி தர்ஷினி.